பேரன் நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. அவனோட குழந்தையாவது நல்லபடியா வளர்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். என் பேரன் இல்லாத குறைய அந்த சின்ன குழந்தையாவது தீர்த்து வைக்கட்டுமே. நீங்க உங்க பொண்ணை பாத்துக்கங்க, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் எங்களோட முடிவு. நீங்க யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. காவேரியை நினைச்சோம், மாப்பிள்ளைய நினைச்சோம் நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்க வேற குழந்தைய நாங்க வச்சுக்கிறோம்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே கங்கா. மாப்பிள்ளை நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. முடிவை தான் அவங்களே எடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல நாம முடிவு பண்ண என்ன இருக்கு? குழந்தைய நாங்க வச்சுக்கிட்டுமான்னு அவங்க நம்ம கிட்ட அனுமதி கேட்கல. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, அந்த குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க முடிவை நம்ம கிட்ட சொல்றாங்க. அவங்களே வயசானவங்க, அவங்களால எப்படி கை குழந்தைய பாத்துக்க முடியும்? விஜய் பிரதரோட சித்தப்பா சித்தி கூட இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற நம்பிக்கையில இப்படி பேசுறாங்களோ என்னவோ. யாரு இருந்தாலும் பெத்த தாய் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி ஆகுமாப்பா? அதுக்கு முதல்ல காவேரிக்கு குழந்தை பிறந்ததும் கல்யாணமானதும் ஞாபகம் இருக்கணும்ல பாட்டி. யோசிச்சு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதா செய்யுது. குழந்தைய நம்ம கூட வச்சுக்கிட்டா அந்த குழந்தை யாரு என்னன்னு காவேரி கேட்டா நாம அவளுக்கு என்ன சொல்றது?